சாம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியே வாமா. நீங்க போங்கப்பா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வாமா. பா, இன்னோட அவனுக்கு டைம் முடியுது. அவன்கிட்ட ஏதாவது பேசுனியா? இல்லப்பா, அவனுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் எப்படி இப்படி மாறினானே எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கானா? இல்லப்பா, அவன் ஒரு வாட்டியும் ஒன்னொன்னு சொல்லுவான். அப்பெல்லாம் நான் அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. இப்போ யோசிச்சு பார்த்தா தான் எல்லாமே புரியுது. எனக்கு என்னவோ அவன் இருந்திருந்தா அவனை இப்படி விட்டுருக்க மாட்டாளோன்னு தோணுது. சோப்பா, சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்கப்பா. விடுங்க, பாத்துக்கலாம். அதான் இன்னையோட கொடுத்த டைம் முடியுதுல்ல அவனுக்கு. லெட்ஸ் ஹோப் we are in for better times. எனக்கு இந்த வருஷம் ரிட்டையர்மெண்ட். நான் இந்த வீட்டை என்னோட 30 வயசுல கட்டினேன். அவனுக்கு இப்போ 31 வயசு ஆகுது. தாடியும் மீசையும் வச்சுக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். உன்னையும் குழந்தைன்னு நினைச்சாதான் கவலையா இருக்கு. பா, நான் பாத்துக்கிறேன். ஆனா எங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டை நடந்தாலும் நீங்க நடுவுல வராதீங்க. As you wish. சரிப்பா, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். இன்னைக்கு வேற 9 லாகின் பண்ணணும். சாம், என் ஃப்ரெண்டோட கம்பெனியில் ஒரு நல்ல வேலைக்கு சொல்லியிருக்கேன். நாளைக்கே அவனை போய் ஜாயின் பண்ண சொல்லுமா. நாளைக்காவது ஷேவ் பண்ணிட்டு போக சொல்லுமா. மானத்தை வாங்குறான். சரிப்பா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். கடவுளே, உனக்கே தெரியும் நான் என்ன கேட்க போகிறேன்னு. நான் ஒரு பெரிய ஆக்டர் ஆகி உங்கள் படத்துலலாம் நடிக்கணும், வேறு எதுவும் இல்லை. வெயிட்டு போட்டோம் போல. குட் மார்னிங். ஆஃப்டர்நூன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. குழந்தை ரெடி பண்ணிட்டு இருக்கா? இப்பதான் கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கேன். நீ தயவு செஞ்சு போய் எழுப்பிடாத. கொஞ்சம் காஃபி தாடி. டிகாக்ஷன் இருக்கு, பால் இருக்கு, வேணும்னா நீ போட்டுக்குடி. லூசாடி நீ. எனக்கு உன்கிட்ட பேசணும். நீ பேச கூப்பிடலன்னு மட்டும் தெரியுது. ஏதோ ஒன்று, எனக்கு இப்போ உன்கிட்ட பேசணும். இப்போ என்னால் பேச முடியாது. காஃபியாவது நிம்மதியாக குடிச்சிட்டு வரேன், புரியுதா? இப்போ பேசலாமா? சனியை இன்னைக்கு கொண்டு ஆரம்பிச்சிட்டாடா. கார்த்தி, இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? நீ நவம்பர் 28 யூஎஸ் ஹாலிடே, எனக்கு ஆஃபீஸ் லீவு. அது இல்லை, இனியோட உனக்கு கொடுத்த டைம் முடியுது. இனிமையாச்சும் இந்த ஆக்டிங், மயிர் மட்டும் ஆடிஷன் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா நல்ல வேலைக்கு போகிற வழியை பாரு. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கார்த்திக், திரும்ப கார்த்திக், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உன்கிட்ட தான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன அந்தாலும் சொல்லி குத்தாரா? எப்ப வெல்ல 2 சாருக்கும் அப்பே தெரியும். அந்தாலும் உன்னை கலப்பி குத்து பாருங்க. தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இன்னையோட உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. ஏய், ஒரு பெரிய படத்துல ஒரு பெரிய ரோலுக்கு ஆடிஷன் எல்லாம் பண்ணி ஏடியா சொன்னா கடச்சாட்ட எங்கேயோ போயிடுவேன். மயிர்ல போவ நீ கார்த்தி. ஏய், எதுக்கு நீ நைனு கத்திக்கிட்டே இருக்க? நீ கத்திட்டு இருக்கேனா? கார்த்தி, உனக்கு புரியுதா இல்லையா? இதோட உனக்கு டைம் முடிஞ்சு போச்சு. ஏய், ஒரு 6 மாசம் டைம் கொடு, நான் எங்கேயோ போயிடுவேன். எத்தனை 6 மாசம் கேப்ப நீ? எத்தனை 6 மாசம் உனக்கு டைம் கொடுக்கறது? பொறுப்பே இல்லாம சுத்தி இருக்க காலேஜ் பையனா நீ?
உனக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கு கார்த்தி, கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? கத்திட்டே இருக்க நசா நசன்ட்டு. கத்திட்டு இருக்கேனா? நான் சொல்லிட்டு இருக்கேன் கார்த்தி, என்ன வந்து பேசல நினைச்சிட்டு எதுவா இருந்தாலும். கார்த்தி நின்னு பதில் சொல்லிட்டு போ. கத்தாத, என்னால விட முடியாது. பாரு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வந்து பேசலாம். பைத்தியம் பிடிக்குது எனக்கு. கார்த்தி நான் பேசி கார்த்தி ஐ அம் லூசிங் இட் கார்த்தி. கத்தறத நிப்பாட்றி. ஏன் தான் கல்யாணம் பண்ணோன்னு இருக்கு. அரவிந்த், அரவிந்த் டேய். தம்பி, நான் அரவிந்த் இங்க இல்லப்பா. ஓ வரேண்ணே. இங்கதான் இருக்கீங்களா? வரேன். வராமர் எச்ச பையன். ஏன்னா அப்படி சொல்ற? அப்புறம் பேசலாம்ப்பா. அப்புறம்ண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? நான் வெயில் டாடி. அப்புறம்ண்ணே படம்லாம் போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்குப்பா, 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சூப்பர்ண்ணா. யாருண்ணா டேரக்டர்? லிங்கசாமி படம்பா. ஓ ஆடிஷன் வச்சாங்களா என்ன? ஆடிஷன் அட்டன் பண்றது இல்லப்பா, எனக்கு நிறைய ஏடிஸ் தெரியும், அவங்க மூலியமா போயிடுவேன். அதுதானே பிரச்சனை, யாரும் தெரியவும் மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் ஷூட்டிங் போனால் கூட்டின்னு போகிறீங்களா? அங்கே யாராவது ஃப்ரெண்டு பிடிக்க முடியுமான்னு பார்க்குறேன். சொல்கிறேன்ப்பா. ப்ரோ, நீங்கள் தாமோட ஃப்ரெண்டா? ஆமாம் ப்ரோ. என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு டேரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ப்ரோ சூப்பர் ப்ரோ, கையை கொடுங்க. அட கையை கொடுங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? ரங்கா. பாருங்களேன், நான் இன்றைக்கி தான் ஸ்டூடியோ போயிட்டு என் ப்ரொஃபைலில் ஃபோட்டோ போட்டு எடுத்தேன். பாருங்கள், உங்களை பார்த்துட்டேன். இங்கே தேடுறப்ப கிடைக்க மாட்டேங்குது ஃபோட்டோ. கிடச்சிருச்சு. ப்ரோ இப்படிலாம் வேணாம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. ஓ ஓ நீங்கள் அப்படி வர்றீங்களா? ஓகே 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 ப்ரோ. உங்கள் நம்பர் மட்டும் எனக்கு சொல்லுங்களேன் எனக்கு ப்ளீஸ். 984862 ரங்கா தானே? சூப்பர்ண்ணே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ணே டேரக்டர் கிடச்சிட்டா நமக்கு. ஆமாம். ஓகே 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 கிளம்புறேண்ணா நான். சரிப்பா சார். ஓகேண்ணா, நான் கிளம்புறேண்ணா. பாய்ண்ணா. சூப்பர், நம்ம இடத்துக்கு ஒரு டேரக்டர் வந்துட்டார். இனிமேல் யாராலும் எனக்கு தடுக்கவே முடியாதுடி. ப்ரோ டீசெண்டாக தான் பேசுகிறாரு, அவர் மேலே உங்களுக்கு என்ன காண்டு? ஏய், ஒத்த ஆபீஸா போய் ஏடியை காக்கா பிடிச்சி நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வந்தா இவரு நைட் வேலை பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து நோமனோ கூட்டு போயிடுவாரு. விடுங்க, அவருக்கு எதனா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், போகிறாரு. ஏன் எங்களுக்கு கமிட்மெண்ட் இல்லையா? எனக்கு 2 பொண்ணுங்க, ஒருத்தர் கல்யாணம் பண்ணா ஒருத்தர் படிக்க வைக்கணும். சுத்தமாக காசு கிடையாது. முன்ன பையனா நான் ஏன் நான் இல்லை உனக்கு அரசியமான நான் இல்லை. கூழுக்கும் ஆசை, மீசைக்கு ஆசை. இவெல்லாம் இப்போ ஏன் வாய் கலர்ற? சரி விடுங்க, எப்படி நடிப்பார்? அவன்கிட்ட சரக்கு இருக்கு. அவன் 2 ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், நல்லா தான் பண்ணியிருக்கான். ஓ, அப்போ அந்த கௌதம் மேனன் படத்தோட ஆடிஷன் அனுப்பலாம்ல அவருக்கு? யாருக்கு என்ன பொண்ணு எனக்கு தெரியும், நீ மூடிட்டு வேலையை பாரு. வாடி மச்சினியே போறசிட தேடி மச்சினியே சீனி சக்கரையே சிரிப்புல சேதி வைக்கிறியே அசந்தா அசந்தா பூத்திருக்குது பறிச்சு கொள்ளுவியே. கேட்டுக்குமாடா தம்பி, உன்னை பத்தில எதுவும் பேசலப்பா. போனா நீ. ஆஹா, கேட்டுச்சு போலியே. டேய் கார்த்தி, டேய். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்ச இங்க உருப்பிடவே முடியாது. உன்னை ஈரமாக்க வேண்டியது என் பொறுப்பு. உன்னை நான் கிங்காரு. ப்ரோ ஆர்டிஸ்ட்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஹாய் ப்ரோ, காஸ்டியூம்லாம் பிரேமண்ணா கிட்ட சொல்லுங்கள் ப்ரோ. சரி, நான் நைட்டு பேசுகிறேன் ப்ரோ. ஹாய் ஹாய் ப்ரோ. சொல்லுங்க bro. நீங்கள் சினிமாவில் இருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. நீங்கள்? ஓ ஹாய், என் பேர் கார்த்திக். நான் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு ஓ இருக்கேன். சூப்பர் ப்ரோ. என்னவா ட்ரை பண்ணுறீங்க? ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. நம்பிங்களா? இல்லை ப்ரோ, இல்லை மாட்டீங்களோ? பழக்கல ப்ரோ. இல்லை, நீங்கள் டேரக்டரா ப்ரோ? இல்லை ப்ரோ, நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கேன். ஒரு படம் லாஸ்ட் ஷெடியூல் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ப்ரோ நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேண்ணா. நான் ஆக்டிங் தான் எனக்கு ரொம்ப பேஷன் ப்ரோ.
எனக்கு இந்த ஃபீல்டில் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் தெரியாது. அதான் உங்கள்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலாமான்னு, இஃப் யூ டோன்ட் மைண்ட். ப்ரோ நான் இப்போ ஒரு ஷூட் போயிட்டுருக்கேன். நீங்கள் நம்பர் எடுத்துக்கோங்க ப்ரோ, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Okay. நான் உங்களுக்கு எதாவது சொல்கிறேன். என்ன தம்பி பண்ணுற? நான் ஆக்டிங் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் சூப்பர். பேப்பர் போட்டேன். வெரி குட். இன்னும் 1 வீக் தானே, அப்புறம் ஃபுல் ஆக்டிங் தான். இந்த தெளிவு தான் இவனை வாழ வைக்கும். தெளிவுலாம் எனக்கு தெரியும். என்னடா? எனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் ஜெயிக்கிற மாதிரி பண்ணு. அவனோடப்பா. பார்த்துக்கோ. ஓகேடா ஓகே ஓகே ஓகே. நான் போயிட்டு ஈவினிங்காக வரேன், பார்க்கலாம். நடிப்புக்காக வேலையை விட்டு பத்தியா, அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்ச இங்க உருப்படவே முடியாது. புரியுதா? ஓகேண்ணா ஓகே. அப்புறம் இங்க உள்ள ஏடிஸ்ல இருந்து தமிழ் சினிமாவிலேயே யார் ஆடிஷன் பண்றாங்க, எங்க ஆபீஸ் போட்டிருக்காங்க, எல்லாம் ஐ நோ. உன்னை ஹீரோவாக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகே? அப்படியே அப்பாஸ் மாதிரி இருக்கிற. டேய் என்னடா கையில் சிகரெட்டை பற்ற வச்சுன்னு இருக்க? இல்லை மச்சான், சும்மா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம்னு தான். டேய் இப்படி தாண்டா ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அது ஒன்று விடாது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்கு மச்சான், அதில் சிகரெட் பிடிக்கும்போது சீன் இருக்குது. அதான் நேச்சுரலாக இருக்கட்டுமேன்னு. என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ட்ரெயினில் குச்சி சாகிற மாதிரி. சாவரியா? ஒரு ஆடிஷன் நம்பர் அனுப்பிச்சிருக்கேன், அதுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விடு. அன்றைக்கி ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் போய் பார்த்தியே, கால் வந்துச்சா? இல்லைடா, எல்லாத்துக்கும் மெசேஜ் மட்டும் பண்ண சொல்கிறாங்க. விட்ரா, வாய்ப்பெல்லாம் வரும் மச்சான். ஆனால் அந்த வாய்ப்பு வரும்போது நீ ரெடியாக இருக்கணும் மச்சான். அதுதான் மேட்ரு, பார்த்துக்கோ. நல்ல பாட்டு இல்லைண்ணே? நல்லா இருக்கு. இளையராஜா சாங்களா? தம்பி உங்களுக்கு எந்த டைரக்டர் பிடிக்கும்? எனக்கு மணிரத்னம் படம் ரொம்ப பிடிக்கும்ண்ணே. நடிக்கண்டா நடிக்கண்டா போடுறா கண்ணாடியா, அப்படியே ஹீரோடா. இப்போ உள்ள தமிழ் சினிமாவில் பாதி பேருக்கு நான் வாய்ப்பாக கொடுத்த பெரிய ஆளா நாங்க. ஓ சூப்பர்ண்ணா. அப்போது நீங்கள் ஏன்னா பெரிய ஆளா? தம்பி கிங் மேக்கர். கிங் இல்லை தம்பி. ஆனா ஒன்ன நான் கிங் ஆக்குறேன். அன்பு நகர்ல ஆடிஷன் போயிட்டு இருக்கு, 13வது தெருல. அந்த ஏடி எனக்கு ரொம்ப க்ளோஸ். உன்னை பத்தி நான் சொல்லியிருக்கேன். உன்னை ஹீரோவாக்குறடா. அந்த ரைட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, நீ ஸ்ட்ரைட்டா ஹீரோ தான். புரியுதா? ஓகேடா ஓகே. இங்க வந்துச்சுடா, வந்து இருடா. எங்கடா வர? ஒத்த நடுரோட்டில் தம்படிக்கிறேன். ஒத்த கண்ணு நான் சூத்துல வச்சிருக்க. ஒத்த மாதிரி நடுரோட்டில் தம்படிவ நீ. மேலே கை வைக்கிற நீ. உனக்கு வாங்க. நீ தான் சம்பாதிச்சிட்டு இருந்தா. துண்டு இருந்துன்னு என்கிட்ட சண்டி. கூட்டம் போடா ஒழுங்கா. போட்டேன்னு ஊடு போய் சேர மாட்டேன். சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. ப்ரோ ஏறி அவன்கிட்ட வந்த சா வச்சிருவேன் நாயே. சொன்ன வர மாட்டேன். லூசு மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. டேய் ஒழுங்கா சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்டா. மயிரை நிப்பாட்டு பாரு. ஏய் நின்றா கொஞ்சம். டேய் வாயை மூடுறா நீ. டேய் நீ இவ்வளோலாம் கோவப்படாத மச்சான். மச்சான் உனக்கு என்ன நடந்துனே தெரியும் சுமாரு. டேய் அவர் சொன்னதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதரா. சா பொறுமையா இருடா. டேய் டேய் சொல்லினே இருக்கல்ல. டேய் கடுப்பேத்தாதரா. உனக்கு என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியாது. டேய் தாம உன்னை சொன்னார்ரா. அவர் சொன்னதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறா. ஓ சீரியஸாக எடுத்துக்காம என்ன பண்ண சொல்கிறேன்? இப்போ தெரியுது அன்றைக்கே எந்த வாய்ப்பும் வரமாட்டேங்குதுன்னு. மச்சான் சீரியஸாக சொல்லு, உனக்கு ஏன் வாய்ப்பு வர மாட்டேங்குதுன்னு? ஏன் உங்களை மாதிரி அதை கூட வச்சுட்டு இருந்தா என்ன மச்சான் சொன்ன என்கிட்ட முன்னாடி? நீ ஆக்டர் ஆகணும் அந்த கோர்ஸ் போ, இந்த தேட்டர் குரூப் சொன்னியா இல்லடா? சொன்னதுல செஞ்சலடா நானு. குடுறா. இப்பெல்லாம் ஒரு கேஸ்டிங் கால் பாத்தியாடா? ஃபீமேல் இன் வாண்டட். அப்ப நாங்கள புடுங்க போயிட்டு வாடா. சொல்லவே கூச்சமா இருக்கு மச்சான். பேசாம பொண்ணா பிறந்துக்கலாம் தோணுது. இப்போ ஒரு கேஸ்டிங் கால்ஸ் பாரு. சென்ட் 2 unedited photos. வாட்ஸ்அப் only. No calls. நான் டைரக்டர்ஸ் அப்புறம் மயிராடா நீங்களா? ஒரு கேஸ்டிங் கால் பண்ண ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க.
ஏடா ஒரு கேஸ்டிங் கால் முடிஞ்சிருச்சுன்னா ஒருத்த ஃபாலோ அப் பண்ணானா ப்ரோ இட்ஸ் ஓவர்னு சொல்ல எவ்வளோ ஆக போகுது? நல்லா சரிங்கடா சத்தியமா. வீட்டில் போனால் அவ செய்கிறா, இங்கே எல்லாம் பின்னாடி வச்சு குத்துறீங்கடா. நான் எங்கே போப்போன்னே தெரியலடா. ஏய் விட்றா, வா மேலே போகலாம். டேய் வெறுப்பேத்துறீங்கடா சத்தியமா. வாடா வாடா. அவன் சொல்ல இவன் ரிப்ளை பண்ணலன்னு முதல்ல புலம்பாதடா. அஸ்டன் டாக்டர் ஒருத்தர் சொன்னீங்க. உனக்கு அவன் ஒரு ஏடி. உன்ன மாதிரி 1000 ஆக்டர்ஸ் அவனை ஃபாலோ பண்ணுவான். எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியுமா? அசிஸ்டன்ட் டேரக்டர்ல எவ்வளோ ஐராக்கி இருக்குது தெரியுமா? ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகிறதுக்குள்ள ஏன் நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் தானே. என் படத்தோட ஸ்கிரிப்டை கூட நான் பார்த்ததில்லை. பொண்ணாக இருந்துக்கலான்ற. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா? சும்மா ஒன்மத்தை கக்காதடா டேய். பேசாம நீயே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நீயே உனக்கு வாய்ப்பு கொடுத்துவாயன். என்ன நடிக்கவே வாய்ப்பு இல்லை, இதில் டேரக்ஷன் வேறு பண்ண சொல்கிறேன். என்ன அவனுக்கு ஒன்று வேணும்னா நீ தான் மச்சான் இறங்கி உழைக்கணும். சினிமாவில் பொறுமை எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு லக்கும் வேணும். லக்கெல்லாம் நம்பிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது மச்சான். நான் உண்மையாக இருக்கேன் மச்சான், அவ்வளோதான். லக்கும் வேணும்டா. நம்ம சாரதி ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கானே, இப்படி தான் அவன் ஆளுக்கு குத்துதுன்னு மொத்தமாக மீசை எடுத்துட்டான். மயிரோட ரோலும் போச்சு. புரியுதா? உண்மையாக இருந்தால் போதும் மச்சான். சினிமாவுக்கு உண்மையாக இரு, வாய்ப்பு வரும். லக்கெல்லாம் நம்பிட்டு இருந்தா வரும் பண்ண முடியாது. இதில் 2 வருஷம் டைம் வேணும் விட கொடுத்துருக்கா எனக்கு. இன்னையோட முடியுதான். என்னடாச்சு? என்ன இப்படி வந்திருக்க? டேய் கார்த்தி, கார்த்தி குடிச்சிட்டு வந்திருக்கியா நீ? உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அதாவது ஞாபகம் இருக்கா? உன்கிட்ட தானே பேசுறேன். சாப்பிட ஏதாவது இருக்கா? போ, போட்டு தின்னு போ. கார்த்தி என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? ஆளும் சட்டையும் கிழிஞ்சு குடிச்சிட்டு பொறுக்கியாட நீ. எனக்கே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, சும்மா இரு. ஐயோ, என் பிரச்சனையே நீ தான் கார்த்தி. கொட்டிக்க, நல்லா கொட்டிக்க. அப்பா கண்ண வீடு நான் சம்பாதிச்சு கொட்டுறேன், ஆனா நீ ஒண்ணுமே பண்ண வேணாம்டா. இப்படியே சுத்திட்டு இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன் கார்த்தி. கிளம்பு. கிளம்புனா? கிளம்புனா கிளம்புன்னு அர்த்தம். என்ன நல்லா ஏமாத்திட்டடா. டேய், ஆக்டிங் சினிமான்னு சுத்துறதுக்கு என்ன மயிருக்குடா கல்யாணம் குழந்தை எல்லாம்? நான் பாத்துக்கிறேன். யாரு நீயா? உங்க அப்பாக்கு 60 வயசு, அவர் இன்னும் உழைக்கிறாரு. நான் சம்பாதிச்சு கொட்டுறேன், ஆனா நீ தாண்டா இன்னும் ஒண்ணுமே பண்ணாம சுத்திட்டு இருக்க. ஆக்டிங் சினிமான்னு சுத்திட்டே இரு. எவ்வளவு ஆடிஷன் போயிருப்ப. இது கிடைச்சிடும் அது கிடைச்சிடும்னு ஏதாவது ஒண்ணு கிடைச்சதா? 2 வருஷம் இப்படியே போயிடுச்சு. பேசின கோவம் வர வருது. உனக்கு பிறந்தது தானே, அது எப்படி இருக்க போகுது? என்னை பத்தி என்ன வேணா பேசு.
என் பொண்ணை பத்தி பேசுன கொன்னு செதச்சிருவேன் பார்த்துக்க. கார்த்திக், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கார்த்திக், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். இது வரைக்கும் நீ எனக்கு ஒரு நல்ல மகனா இருந்ததில்லை, அவளுக்கும் நீ ஒரு நல்ல புருஷனா இருந்ததில்லை. உன் பொண்ணுக்காவது நல்ல அப்பனா இருக்க ட்ரை பண்ற. சாம், நீ மேல போய் குழந்தை பார்த்துக்கமா. இதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கோ. ஏய் வா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அவளுக்கு அக்காலத்தை வாங்க வந்திருக்கியோ? ஆ? ஏய், என்னதான் இருந்தாலும் பொண்ணு மேலே கை வச்சது பெரிய தப்பு. இந்த புளுத்தி மாதிரி ஃபேக் ஃபெமினிசம் மயிலாண்டி பேசிட்டு இருக்காத, புரியுதா? அவ என்ன பத்தி என்ன வேணா பேசுறான் மச்சான், பொண்ணை பத்தி எதுனா பேசுறான் அவ. சூசு கூவாடா நீ, அவளுக்கு தானே பொண்ணு மயிறு. உட்காரா, அவங்க கூட பேசணும். மச்சான், நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த ஆக்டிங்லாம் கொஞ்ச நாள் விட்டுரு, அப்புறம் பார்த்துக்கலாம். டேய் மச்சான், நீயுமாடா? டேய், ஆக்டிங்னா அவ்வளோ பிடிக்கும்டா எனக்கு. டேய், உனக்கு ஆக்டிங் அவ்வளோ பிடிக்குன்னா போய் தேட்ரு பண்ணு, வேலைக்கும் போ, தேட்டரும் பண்ணு. மச்சான் அதெல்லாம் செட்டே ஆகாது. சினிமா மச்சான், பிக் ஸ்க்ரீன் மச்சான், தேட்டர்லாம் நீ போய் பண்ணு மச்சான், செட்டே ஆகாது அதெல்லாம். உனக்கு நடிகன் ஆகணுமா இல்லை ஃபேமஸ் ஆகணுமா? உண்மையை சொல்லு. நீ உன்னையே ஏமாத்திட்டு உன் கூட இருக்கிறவங்களாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கடா. உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு மச்சான், கொஞ்சம் பொறுப்பாக இரு. நாளைக்கே வந்து எவனாவது கல்யாணம் ஆகாமல் இருந்தா உனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குன்னு சொன்னால் சாம டைவர்ஸ் பண்ணுறியா? ஏய் கொத்த, உனக்கு மூளை இல்லை கொத்த. உனக்கு அவ்வளோ சினிமா பிடிக்குன்னா முதல்ல ட்ரை பண்ணியிருக்க வேண்டியதானடா. டேய், எனக்கு என்ன வேணும் தெரிய வைத்த வருஷம் ஆயிடுச்சுடா. அது வேணும்டே பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. 10th முடிச்சோட சயின்ஸ் எடுனாரு, 12th முடிச்சோட அவர் சொன்ன காலேஜ் அவர் சொன்ன கோர்ஸ் எடுனாரு. நான் எங்க மச்சான் இருந்தேன்? சாம் அவர் பார்த்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண மச்சான், சொல்றேன். நாங்க பெருசா போய் மாட்டிக்கிட்டு தோணுதுடா. வெளில வர முடியலடா. நான் எதுக்குமே ஆசைப்படலடா.
நான் ஒன்று மட்டும் மச்சான், இல்லை நான் எவ்வளோ சின்சியராக இருந்தால் உனக்கு தெரியும். இருக்கிற எல்லா ட்ரைனிங் கிளாஸ்க்கும் போனேன், எல்லா தேட்டருக்கு போனேன், இருக்கிற எல்லா கேஸ்டிங் காலுக்கும் ஒன்று விட மெசேஜ் பண்ணேன் நான். ஒரு வாட்டியை குழந்தைய தூக்கிட்டு உங்க அப்பா பெரிய ஆக்டர் ஆயிடுவா, உங்க அப்பா பெரிய ஆக்டர் ஆயிடுவா, நான் அவள்கிட்ட சொல்ல மச்சான். எனக்கு சொல்லிட்டு இருக்கட்டா, நான் எனக்கு சொல்லிட்டு இருக்கட்டா. நல்லா நம்பிக்கை இருக்கு மச்சான், எப்படியா ஜெயிச்சிருவோன்னு. இப்போ எதுவுமே இல்லடா. இந்த ஃபீல்ட்ல நான் ஜெயிக்க சார் கொடுத்த டைம் 2 வருஷம்டா. என்னடா பிடிக்க முடியுது 2 வருஷத்துல? இப்படிதான் போட்டோ கொடுக்கணும் கத்துக்கவே எனக்கு 6 மாசம் ஆச்சுடா. இந்த 2 வருஷத்தை வச்சு என்னடா பண்ண சொல்றேன்? நான் இப்ப வருதா வரல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதான எக்ஸாமா பாஸ் ஆறதுக்கு? முன்னால எப்போ ஜெயிப்போன் இருந்தேன், இப்போ ஜெயிப்போமானே தெரியலடா. எல்லாத்துக்கும் மேல பொண்ணு கிட்ட தோத்துறோன்னு பயமா இருக்குடா. எப்படா ஜெயிக்கிறது? அப்படிலாம் ஜெயிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இப்போல்லாம் வாழ்கிறத ஜெயிக்கிற மாதிரி தான். கொஞ்சம் ஃப்ரீயாக விடு மச்சான், பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீ செட்டில் ஆகு. ஆர்ட்டுக்குன்னு எந்த டைம்லன்னு வச்சுக்காத, ஃப்ரீயாக விடு. பாவண்டா நான் அவ என்னதான் இருந்தாலும் கை வச்சிடக்கூடாது மச்சான் அவன் மேலனா. குழந்தைய வச்சுட்டு தனியாக வேலையும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் மச்சான் அவ. சே, ஹோ, உனக்கு இதெல்லாம் புரியுமாடா? சரி வா கிளம்பலாம். ஆமாம், ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து என் கூடயே தான் இருக்க. திடீர்னு எப்படி உனக்கு ஆக்டிங்கில் இவ்வளோ பேஷன்? யாரை எப்போ கூப்பிடன்னு யாருக்கு மச்சான் தெரியும்? மயிறு முதல்ல அப்பா சொல்கிற வேலையை செய் போ. பொறாம்படாதடா டேய். ப்ரோ, நான் ரங்கா பேசுகிறேன். நேற்று தாமு அண்ணன் வீட்டில் பார்த்தோம்ல, நான் டேரக்டர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு 10 மணிக்கு கண்டிப்பாக அங்கே வந்துடுங்க. ஓகே ப்ரோ, பாய். ப்ரோ சொல்ல மறந்துட்டேன், நேற்று வந்து அதே கெட்டப்பில் வந்துடுங்க ப்ரோ. ஹலோ தம்பி, கார்த்தியா? ஆமாம், கார்த்தி தான் பேசுகிறேன். நீங்கள்? சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஆமாம் சார், சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுங்கள், நீங்கள் யார் பேசுகிறது? நேற்று ரோட்டில் அடிச்சுட்டுமே ஞாபகம் இருக்கா? ஓ பிரதர், ஐ எம் ரியலி சாரி. நேற்றுக்கு ஏதோ டென்ஷன் இருந்தேண்ணா. ஸோ சரி சரி, அதை விடுப்பா. ஆமாம், என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடச்சிது? உன் ஃப்ரெண்டு என் பேக்கை எடுத்துகிட்டு உன் பேக்கை அங்கேயே விட்டுட்டு போயிட்டான். அதில் தான் உன் ப்ரொஃபைலை பார்த்தேன். ஓ பிரதர், உங்கள் பேக் இப்போ என்கிட்ட இல்லை, என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது. நான் அவனை வந்து தர சொல்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நாளைக்கு நீ ஃப்ரீ தானே? ஏன் கேட்குறீங்க? நான் டைரக்டர் மிஸ்கின் சார்கிட்ட தான் ஏடியா இருக்கேன். நாளைக்கு ஒரு ஷூட் இருக்குது. நீ கொஞ்சம் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வரணும். நான் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றேன். சரிப்பா, நான் ஃபோனை வைக்கிறேன்.